மாதாஜி, அன்மியூட்ல இருக்கீங்களா? அதாவது கொஞ்சம் பெருசா வைங்களேன். பெருசா வேணுமா? ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கலாமா மாதாஜி? நான் வாசிக்கிறேன். நான் சேர்ந்து வாசிக்கிறேன் மாதாஜி. வாசிங்க மாதாஜி. அத்தியாயம் 7, பதம் 18. உதாரா சர்வ ஏவைதே உதாரா சர்வ ஏவைதே உதாரா சர்வ ஏவைதே உதாராச சர்வ ஏவைதே உதாரா சர்வ ஏவைதே உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஞானேத்வ ஞானி த்வாத்மைவ மே மதம் ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதः ஸ ஹி யுக்தாத்மா ஆஸ்திதஸ்ரஹிதாத்மா ஆஸ்திதः ஸ ஹி யுக்தாத்மா ஆஸ்திதஸ்ரஹிதாத்மா ஆஸ்திதः ஸ ஹி யுக்தாத்மா ஆஸ்திதஸ்ரஹிதாத்மா மாம் ஏவானுத்தமாம் கதிம் மாம் ஏவானுத்தமாம் மாம் ஏவானுத்தமாம் கதிம் மாம் ஏவானுத்தமாம் கதிம் மாம் ஏவானுத்தமாம் கதிம் மாம் ஏவானுத்தமாம் கதிம் உதாரா சர்வ ஏவைதே உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஞானே த்வத்ஆத்மைவ மே மதம் ஆஸ்திதः ஸ ஹி யுக்தாத்மா ஆஸ்திதஸ்ரஹிதாத்மா மாம் ஏவானுத்தமாம் கதிம் மாம் ஏவானுத்தமாம் கதிம். ஹரே கிருஷ்ணா. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. பதம் 18. உதாராக் சர்வ ஏவைதே ஞானி த்வ ஆத்மைவ மே மதம் ஆஸ்திதः ஸ ஹி யுக்தாத்மா மாம் ஏவானுத்தமாம் கதிம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. உதாரா சர்வ हरि बोल। हरे कृष्णा हरे कृष्णा प्रभुजी। ஸோ இன்னைக்கு நம்ம மங்களார்த்தியில 4வது ஸ்டான்ஸா வந்துட்டு பார்க்க போறோம். கோகிலா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் மாதாஜி, ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. ஓகே, இந்த டிரான்ஸ்லேஷன் வாசிக்க முடியுமா மாதாஜி? அந்த வரை மாதாஜி ஸ்பெக்ஸ் எடுத்துக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, வாசிக்கிறேன் மாதாஜி. ஆன்மீக குரு எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 4 வகையான சுவையான பிரசாதங்களை மெல்லுவது, நக்குவது, குடிப்பது, உறிஞ்சுவது அன்புடன் சமர்ப்பிக்கிறார். ஹரி பக்தர்கள் அந்த பகவத் பிரசாதத்தை உண்டு திருப்தி அடைவதை பார்க்கும்போது ஆன்மீக குருவும் மிகுந்த திருப்தி அடைகிறார். அத்தகைய ஆன்மீக குருவின் தாமரை போன்ற திருவடிகளை நான் பணிவுடன் வணங்குகிறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம 4th ஸ்டான்ஸை ரிப்பீட் பண்ணலாம். சதுர்விதா ஸ்ரீ भगवत् प्रसादा
भगवत्प्रसादान् चतुर्विधा श्री भगवत्प्रसादा चतुर्विधा श्री भगवत्प्रसादा स्वादन्न तृप्तान् स्वात्मन्नतृप्तान् हरिभक्तसङ्घान् हरिभक्तसङ्घान् स्वादन्न तृप्तान् हरिभक्तसङ्घान् स्वातः तृप्तान् हरिभक्तसङ्घान् कृत्वैव तृप्तिम् कृत्वैव तृप्तिं भजत सदैव भजतैव सैव कृत्वैव तृप्तिम् भजत सदैव कृत्वैव तृप्तिं भजतैव सैव वन्दे गुरु श्रीचरणरविन्दम् वन्दे गुरु श्रीचरणारविन्दम् वन्दे गुरु श्रीचरणरविन्दम् वन्दे गुरु श्रीचरणारविन्दम् चतुर्विधा श्री भगवत्प्रसादा चतुर्विधा श्री भगवत्प्रसादा स्वादन्न तृप्तान् हरिभक्तसङ्घान् स्वातः तृप्तान् हरिभक्तसङ्घान् कृत्वैव तृप्तिम् भजत सदैव कृत्वैव तृप्तिं भजतैव तैव वन्दे गुरु श्रीचरणरविन्दम् वन्दे गुरु श्रीचरणारविन्दम् ब्यूटिफुल हरि बोल हरे कृष्णा थैंक यू माताजी Thank you, Mataji. Thank you. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கிளாஸுக்கு போகலாம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரி கீர்த்தன் பிரபு கிளாஸ் எடுக்க வந்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. हरे कृष्णा हरे कृष्ण प्रभु जी हरे हरे कृष्णा कृष्ण எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹரே கிருஷ்ணா. कृष्णा गुरुजी दंडवत प्रणाम गुरुजी. ஹரே போல், ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பரமாத்மா தயவுல எல்லாரும் நல்லபடியா இருக்கும். ஹரி போல். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. ஸோ நைஸ். கரெக்ட். ஹரி போல், தண்டத் பிரணாம், தண்டத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஓம் அஜ்ஞானந்திமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாக்யா சச்சுருன்மிலிतं येन तस्मै श्री गुरवे नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण. ஜாஹோ, எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கிருஷ்ணரோட கல்யாணம் பார்க்க போறோம். இன்னைக்கு பகவத்கீதையில ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் பார்க்க போறோம். சரிங்களா? நீங்களாம் எப்பேற்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்ல போறாரு. ஓகே. ஸோ உங்களைய பத்தி, நம்மளைய பத்தி கிருஷ்ணர் என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கிறாரு அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் படிங்க. யார் படிக்கணுமோ? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மாதாஜி. உங்க பேர் சொல்லுங்க. சில சுதாபாஸ்கரன் பிரபு. சுதாபாஸ்கரன். எஸ் மாதாஜி. தேங்க்யூ பிரபு. பதம் 18. இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள்தான். ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவனை நான் என்னை போலவே கருதுகிறேன். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டு இருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. யாருக்கெல்லாம் நான் பேசணுமோ கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு கேள்வி கேட்க போறேன். சின்ன கேள்விதான். ஓகே. உங்க முன்னாடி கிருஷ்ணர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா
நீங்க என்ன கேட்பீங்க? முருகேசன் பிரபு சொல்லலாம், மைக் ஆன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். கிருஷ்ணர் கேட்டா என்ன கேட்பீங்க நீங்க? கிருஷ்ணர் கேட்டா முருகேசன் பிரபு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்போம் bro. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்போம். சரி, தேங்க்யூ வெரி மச். மணிகண்டன் பிரபு நீங்க என்ன கேட்பீங்க? பிரபு அவர்கிட்ட உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எல்லாருக்கும் அத கொடுங்கோ, நல்லதா செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யுங்கோ. அது எந்த சமயத்துல கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க அதை செய்யுங்கோ. சரி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இல்ல இல்ல, நான் பேர் சொல்றேன், அப்புறமா சொல்லுங்க எல்லாருமே. பார்வதி அம்மா சொல்லுங்க. பார்வதி அம்மா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலேந்தி மாதாஜி, அப்புறம் சிவதான பிரபு சொல்லுங்க. எஸ் பார்வதி அம்மா சொல்லுங்க. கேட்கல பார்வதி அம்மா. சரி, காலேந்தி மாதாஜி நீங்க சொல்லுங்க. பிரபு, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுங்கன்னு பகவான் கிட்ட கேட்பேன் பிரபு. அதை விட எதுவுமே வேண்டாம் பிரபு. ஓகே, சிவதான பிரபு நீங்க என்ன கேட்பீங்க? உன்னை நினைப்பதற்கு எப்போது எனக்கு ஒரு மனம் தர வேண்டும், உன் நினைவிலிருந்து நான் மாறாமல் இருப்பதற்குரிய மனத்தை தர வேண்டும். சரி போல், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். சுதா யார் யார்? ரேணுகா மாதாஜி மியூட் பண்ணிக்கிறீங்களா? உங்க சவுண்ட் இங்க நிறைய கேட்கிற மாதிரி இருக்கு, சொல்லுங்க. சுகுணா மாதாஜி அடுத்தது சொல்லுங்க. பிரபு, நான் என்னோட சாவு ரொம்ப அமைதியான முறையில இருக்கணும்னு நினைப்பேன், கேட்பேன் நானு. சரிங்க மாதாஜி, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஓப்போல யார் இருக்காங்க? ராஜவல்லி மாதாஜியா? ஹரே கிருஷ்ணா பிரபு. எப்பொழுதும் அவரோட பக்தியா இருக்கணும், அவர் நினைவிலேயே இந்த நேரம் இருக்கிறதாக கேட்பேன் பிரபு. எக்ஸலன்ட். சுதா பாஸ்கரன் மாதாஜி உங்களோட சேவையில இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ. வெற்றி மாதாஜி மைக் ஆன் பண்ணிக்கணும் மாதாஜி, மைக் ஆஃப்ல இருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. என்ன நல்லபடி கிருஷ்ண லோகத்துக்கு கூட்டிட்டு போனோம்னு வேண்டிப்பேன் பிரபு. ஹரிபோல் ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. வெற்றி சொல்லி மாதாஜி இல்லையா? ஆமா பிரபு. எஸ், இன்னைக்கு கிளாஸே உங்களுக்காக தான். இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் மத்தியானம் அரேஞ்ச் பண்ண இருக்குது. உங்களோட அந்த ஆத்மாக்கெல்லாம் ஒரு நல்ல இது கொடுக்கணும். அதை கம்ப்ளீட்டா அந்த கிளாஸை உங்க ஃபேமிலிக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு ஆமா பிரபு. நான் காலையிலே தலைப்பு பார்த்தேன் பிரபு, அது எனக்காக தான் நான் பேசிட்டு இருந்தேன் வீட்டுல. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டே இருக்கோம், ஏன் இந்த நல்ல சோலுக்கெல்லாம் இப்படி நடக்குதுன்னு. அதுக்கு பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன் பிரபு. எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி. எல்லாரையும் அட்டன் பண்ண சொல்லுங்க. உங்க குடும்பத்துல குரூப் ஃபேமிலி இருக்கும் இல்லையா, அட்டன் போட்டுருங்க. சோ தட் எல்லாரும் அட்டன். ஓகே பிரபு, थैंक यू பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நானும் அப்படி நினைப்பேன், எல்லாருக்கும் நல்லது செய்யறோம், எங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கான் பகவான். ஆனா இப்ப உங்க பேச்சை கேட்டு கேட்டு மனசு கொஞ்சம் மாறிடுச்சு, நம்ம செஞ்ச பாவத்தை கரைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுப்பேன் நானு. அதே மாதிரி எனக்கு சாவு வந்தா எனக்கும் எங்க வீட்டுக்காரர் 2 பேரும் ஒன்னா போயிடணும், யாருக்கும் தொந்தரவு இல்லாம நிம்மதியா போயிடணும். அந்த மாதிரி ஒரு சாவு பகவான் அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டுக்கோங்க. நீங்க பாட்டு இப்படி நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, அவர் நினைக்க மாட்டாரு, அவரே நினைக்க மாட்டாரு. ஒரு வருது எனக்கு தனியா அவராலே முடியாது. நம்ம ஒய்ஃப் தான் எல்லாம் அனுசரிச்சு போவாங்க. என்னதான் பசங்க பொண்ணு யாரு இருந்தாலும் அதெல்லாம் 2ஆ பாகம் தான். நம்ம இருக்கிற மட்டும் அதுல இருந்து ஒன்னா போயிடணும், அதுதான் வேணும் எனக்கு. அதுதான் பகவான் கிட்ட கேட்கறேன் நானு. அதுக்கு நீங்களும் குழந்தைங்களுக்கு ப்ரே செஞ்சு அந்த மாதிரி ஒரு சீக்கிரமான முடிவு சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பகவான் கிட்ட கேட்டுக்கோங்க, நீங்களும் கேளுங்க. ஓகே மாதாஜி, சரிங்க. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க் யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. யா சொல்லுங்க. நான் இறக்கும் தருவாயில இந்த ஜீவன் போகும்போது உங்களோட ஞாபகம் இருக்கணும் கிருஷ்ணா, அதுதான் வேண்டி. காலேஷ மாமேவா ஸ்மரன் முக்தா. ஓகே, தேங்க் யூ வெரி மச் எல்லாருக்கும். வெரி வாய்ஸ் ஆடியோ மியூட்ல வந்துட்டீங்க. மியூட்ல இருக்கீங்க. ஐ அம் சாரி. ஓகே, சோ இன்னையோட ஸ்லோகத்துக்கு போலாம். ஓகே, ஓம் அக்ஞானந்த மகந்தஸ்ய ஞானஞ்சன நமோம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரசாய பதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினே நாம்னே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவான் விசாரணே நிர்விசேஷ சூன்யோதி வச்சதே தேச தாரணே தேச.
சோ போன ஸ்லோகத்துல பகவான் 4 பேரு என்கிட்ட வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஐ திங்க் தர்ணிதா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 4 பேரு யாரு வரமாட்டாங்க, நராதாமா அந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்க. நேத்துக்கு யார் எடுத்தாங்க? நம்ம ரசராணி மாதாஜி. ரசராணி மாதாஜி. பயங்கரமா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பாயிண்ட். மொத்த பாகவதமே முடிச்சிட்ட மாதிரி இருந்தது. நான் அதோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய எடுத்திருக்காங்க பாயிண்ட்ஸ். வெரி நைஸ். ஸோ 4 பேரு யார் வருவாங்க அப்படின்றத நம்ம நேத்திக்கு பார்த்தோம். இப்ப அந்த 4ல கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அபிப்பிராயம் அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி. இந்த 4 பேர்ல பகவான் என்ன சொல்றாரு, இந்த ஞானி இந்த கடைசி ஆள் வந்து ரொம்ப டியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த 4 பேர் எப்படிப்பட்டவங்க? இந்த ஆர்த்தா என்ன சொல்றான், கிருஷ்ணா என்னை காப்பாத்து, கிருஷ்ணா என்னை காப்பாத்து, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வருது, ஐயோ என் பொண்ணுக்கு டெலிவரி, ஐயோ எனக்கு இது காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, எக்ஸாம் வருது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. ரெண்டாவது அர்த்தாத்தி என்ன சொல்றான், கிருஷ்ணா நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், நல்லபடியா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், அவனுக்கு வந்து வெற்றி வேணும், அவனுக்கு வந்து பணம் வேணும், எக்ஸாம் எழுதும்போது இதை மாதிரி அவனுக்கு வந்து நிறைய மார்க் வேணும். மார்க் வந்து 2 கேட்டகரியிலே வரும். என்ன, இந்த படிக்காத பசங்கள்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஐயோ கிருஷ்ணா எப்படியாவது என்னைய பாஸ் பண்ணிடு, என்னை காப்பாத்து, இல்லைன்னா எங்க அப்பா தொலைச்சிருவா, சம்பா கட்ட நான் மாட்டேன்னா என்னை தோலை உரிச்சிருவா, அப்பா கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க நினைக்கும் இல்லையா. ஆனா நல்லா படிக்கிற பையனுக்கு என்ன வேணும், எனக்கு நல்ல மார்க் வேணும், எனக்கு வந்து நீட் இதாகணும், எனக்கு மெடிசன் வேணும், என்ஜினியரிங் வேணும் அப்படின்னு அவன் நினைப்பான். ஸோ இது வந்து அடுத்த கேட்டகரி அர்த்தார்த்தி. மூணாவது என்னது, ஜிக்ஞாசு. என்னதான் இருக்குது, யாரா நீனு, என்னடா இந்த பகவத்கீதா, என்னடா இந்த பாகவதம் அப்படின்னு ஒரு ஆர்வக்கோளாறுல இருப்பான். ஆனா 4வது வந்து பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அன்பு தொண்டு புரிகிறவன். சோ கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த 4ஆம் எனக்கு வந்து ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த 3 பேர் ரொம்ப மோசம் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க ஸ்லோகம் பாத்தீங்கன்னாவே உதாரக சர்வ ஏவைத்தே, அதாவது எல்லாருமே மெக்னானிமஸ்னா நான் எல்லாருமே கிரேட், ஏன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த 4 பேருமே கிருஷ்ணர்கிட்ட வர்றதுன்றதே வந்து கோடானு ஜீவன்கள் ஒருத்தன் தான் வரானே. எல்லாருமா திருப்பதி போறாங்க, நம்ம நினைக்கிற திருப்பதி பயங்கர கிரௌடுன்னு. பட் எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சென்னையில எவ்வளவு ஜீவாத்மாக்கள் இருக்கு, இந்தியாவில எவ்வளவு ஜீவாத்மா, உங்க உடம்புக்குள்ள எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கு, எத்தனை வைரஸ் இருக்கு, எத்தனை பாக்டீரியா இருக்கு. கரெக்டா இல்லையா? நம்ம தொண்டை மூக்க மட்டும் எடுத்தா போதும், இனி வயிறு பிறப்புறுப்பு ஆசன வாயிலாம் கணக்கே எடுக்க வேண்டாம். ஏகப்பட்ட ஜீவாத்மாக்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல எத்தனை பேர் வந்து திருப்பதி பாலாஜி கிட்ட போறா, எத்தனை பேர் குருவாயூருக்கு போறா, எத்தனை பேர் பிருந்தாவனுக்கு போறாங்க, ரங்கநாத சுவாமி திருச்சிக்கு போறாங்க. சோ ஏதோ ஒண்ணு இனி வந்தல, அதுவே வந்து பெரிய விஷயம். யூ ஆர் மெக்னானிமஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு பகவான். உதாரக, வெரி கிரேட். நீ வந்து ஆர்டினரி ஆத்மா கிடையாது, நீ கிருஷ்ணர்கிட்ட வந்திருக்கல்ல, பரவாயில்ல. ஆனா என்ன, நீ வந்து எனக்கு கஷ்டம், எனக்கு இது அப்படின்னு கேட்கற, அது ஒன்றும் தப்பு இல்லை, பெரிய தப்பு இல்லை. இப்ப நம்மளுக்கு ஒண்ணு வேணும்னா நம்ம யாரை கேட்க முடியும்? நம்ம அப்பாவை தானே கேட்க முடியும், கரெக்டா இல்லையா? நம்ம புருஷனை தானே கேட்க முடியும், நம்ம போயிட்டு வேற யாருக்கிட்டே அதை கேட்க முடியும், கரெக்டா இல்லையா? ஸோ இட் டசன்ட் மேட்டர். நம்ம வந்து பகவான் கிட்ட வந்து ஒரு அன்போட கேட்கறது தப்பு கிடையாது. பட் கேட்கறதுக்கு மட்டுமே பகவான் கிட்ட போகிறது தான் கொஞ்சம் சீப்பா இருக்கும் இல்லையா? அவன் வர்ற, ஐயோ இவ ஊர்ல இருந்து வராளே, உதாரணத்துக்கு தர்ணிதா இருக்கா, தர்ணிதா கோயம்புத்தூர்ல இருந்து நாகர்கோவில் வராளே, ஐயோ இப்ப என்ன கேட்க போறான்னு தெரியலையே அப்படின்னு ஆயிடக்கூடாது. வரும்போதே ஏதாவது கேட்கறதுக்காக வந்தானா அவ்வளவு சீப்பா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த 4 பேரு பிரியத்தோட எல்லாருமே மெக்னானிமஸ் தான். இந்த 3 பேர் கொஞ்சம் பொருள் வேண்டியோ ஏதோ வேண்டி வராங்க, பட் அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்டில் தேர் மெக்னானிமஸ். இருந்தாலுமே இந்த 4ஆம் வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் ரொம்ப ரொம்ப டியர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? இந்த 3 பேரு ஏதோ ஒண்ணு கேட்கறாங்க, ஆனா 4ஆம் எதுவுமே கேட்க மாட்டேன்றான். ஒருத்தன் ப்ளீஸ் சேவ் மீ, என்னை காப்பாத்து, இன்னொருத்தன் எனக்கு வெற்றியை கொடு, பொருளை கொடுன்றான், இன்னொருத்தன் நீ யாருன்னு கேட்கறான். ஆனா 4ஆம் மட்டும்தான் எனக்கு நீ யாருன்னு தெரியும், நான் உனக்கு என்ன சேவை பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். ஹவு கேன் ஐ சர்வ் யூ, நான் எப்படி என்னோட சேவையை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4ஆம் தான்
கேட்குறான். அதனால இந்த 4த்துல இந்த 4ஆவது வந்து கொஞ்சம் உயர்ந்தது. ஸோ எல்லாருமே டைரக்டா அந்த 4வது ஸ்டேஜுக்கு போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வர்றவன் வந்து பிரச்சனையில இருக்கிறவன் தான் வருவான். வீட்டுல பிரச்சனை, புருஷ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, பண பிரச்சனை, இப்படி பிரச்சனையில இருப்பான். அதனால பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும், அப்புறம் கொஞ்சம் சௌரியங்களுக்காக அடுத்த லெவல்ல வர ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 3வது ஒருத்தவன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்போது அவனுக்கு இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதை பாகவதம்லாம் என்ன அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னன்னு தெரியல, அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. 4வது ஃபைனலா அவன் வந்து பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு, பகவானை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு சேவை செய்யறதுக்கு வருவான். ஸோ இப்படிப்பட்ட இந்த 4ஆவதுவனை பகவான் என்ன சொல்றார், ஞானித்வ ஆத்மைவமே மதம், அவன் என்னை போல. இப்ப இல்லையா நம்ம குழந்தை என்ன சொல்லுவோம், என் செல்லம் இது, என்னோடது, என்னது, நான் இது, என் பையன் தான் சும்மாவா பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி பகவான் வந்து இந்த 4வது பர்சனை தன்னை போல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த 4ஆவதவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான், பகவான் கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கிறது ரியல் சந்தோஷம் இல்லை, பகவானுக்கு நம்ம என்ன சேவை பண்ண முடியும் அப்படின்றதுலதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். ஏன்னா இந்த ஒரிஜினல், இப்போ தண்ணி வந்து ஒரு மீன் இருக்கு, மீனை அதை தேடுது இதை தேடுது, என்னென்னமோ தின்னு பார்க்குது, என்னென்னமோ இருந்து பார்க்குது, ஏசி ரூம்ல இருந்து பார்க்குது, ஃபேன்ல இருந்து பார்க்குது, சுவிட்சர்லாந்துல இருந்து பார்க்குது, கொடைக்கானல்ல இருந்து பார்க்குது, ராஜஸ்தான் போய் பார்க்குது, ஒரு திருப்தி வரல. ஆனா தண்ணிக்குள்ள போனேனே வாவ் இதுதான்டா என் ஒரிஜினல் பிளேஸ் அப்படின்னு நினைக்குது. அதே மாதிரி ஞானி பகவான் கிட்ட இருந்து எல்லாம் வாங்கி வாங்கி எல்லாம் பார்த்து சந்தோஷம் கொஞ்சம் தான், நான் கேட்டேன் கொடுத்தான் சந்தோஷம், கரெக்டா. ஆனா பகவானுக்கு சேவை செய்யும் போதுதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்றாங்க. சோ கிருஷ்ணர் எனக்கு என்ன செய்வாரு அப்படின்றது ஒரு லெவல், கிருஷ்ணருக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது உயர்ந்த லெவல். உண்மையா பொய்யா? இப்போ உங்களுக்கே ஒரு 50 பசங்க இருக்காங்க, நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரா இருக்காங்க, பசங்க வந்து பாதி பசங்க படிக்க மாட்டேங்குது, கண்டுக்கவே மாட்டேங்குது, நீ வந்தாவா வராகட்டி போ. இது வந்து அந்த 4 என்னது தருணித்தார்த்த கிளாஸ் துஷ்கிருத்தினோஸ், 4 துஷ்கிருத்தினோஸ். அவன் கண்டுக்கவே மாட்டான், நீ ஏன் வந்தா வர்றான், அவன் பாட்டு விளையாடுறான், அவன் டா படிக்கிறதுக்கு வர்றான், அது பண்றதுக்கு வர்றான், டைம் பாஸ், வீட்டுல டார்ச்சர் ஜாஸ்தி அதனால வரான். அந்த மாதிரி மிச்சம் பாதி பேர் வந்து 4 பேரு டீச்சர் கிட்ட இருந்து எல்லாம் கத்துக்கணும் வைக்கணும்ட்டு எல்லாருமே வராங்க. அந்த 4ல ஒரு பையன் இருக்கான் பாருங்க, டீச்சர் இந்த புக்ஸ் எல்லாம் நான் கொண்டுட்டு போட்டுமா, நான் வந்து போர்டை அழிச்சு தரட்டுமா, நான் எல்லாருக்கிட்ட வந்து புக்ஸ் கலெக்ட் பண்றேன், நான் வந்து உங்களுக்கு நீங்க இவ்வளவு வெயிட்டு தூக்கிட்டு போக வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு உங்க ரூம்ல வந்து தந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீச்சர் கிட்ட சேவை பண்றான். அப்ப டீச்சருக்கு இந்த கிளாஸ்ல இருக்கிற 8 பேர்ல யாரை பிடிக்கும்? 4 பேரு கண்டுக்கவே மாட்டாங்க, டீச்சர் போடா போ, நீ எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியலடா அப்படின்றாங்க. மிச்சம் 4 பேர்ல நல்லா படிக்கிறானுங்க 4 பசங்க. அதுல ஒருத்தன் நான் பகவானுக்கு டீச்சருக்கு நான் என்ன சேவை செய்யணும்னு நினைக்கிறான். அப்ப அவன் ரொம்ப டியர் ஆயிடுறான். இதே கான்செப்ட் தான் கிருஷ்ணர்கிட்டயும். தே பிகம் வெரி டியர். கிருஷ்ணருக்கு ஆக்சுவலி எந்த சேவையும் வேண்டாம், இருந்தாலும் நீ பண்ற பத்தியா அது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஞானினா இன்டலெக்சுவலா இருக்கிறவன் கிடையாது, ஞானினா சேவை செய்யறவன் அப்படின்னு சொல்றான். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. உதாரணத்துக்கு நம்ம யாரு இன்னைக்கு யார வம்புகளுக்கெல்லாம் யார் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கா? அமர்நாத் பிரபு வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அமர்நாத் பிரபு இருக்காரு, ஓகே. அவருக்கு வந்து பெங்களூர் தான் நினைக்கிறேன், பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரணும்னா எப்படின்னு ரூட் தெரியும். இப்படியே ஹூசூர் போய் தர்மபுரி போய் சேலம் போய் போகலாம், இல்ல இப்படி போய் போகலாம், எல்லாம் தெரியுது, ஓகே. ஹி நோஸ் ஆல் த ரூட்ஸ். ஆனா பாம்பே ரூட்ல வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு, எல்லாம் தெரியுது, மெட்ராஸுக்கு எப்படி போகணும்ன்ற ரூட் எல்லாம் தெரியுது, எத்தனை கிலோமீட்டர், எவ்வளவு ஸ்பீட்ல போனா எத்தனை மணி நேரத்துல போகலாம், நடுவுல சாப்பாட்டுக்கு எங்க நிறுத்தணும், பாத்ரூம்க்கு எங்க நிறுத்தணும், நடுவுல எங்க இருந்து போட்டோ எடுக்கணும், இந்த இடத்துல காப்பி நல்லா இருக்கும், இந்த இடத்துல பொங்கல் நல்லா இருக்கும், எல்லாம் தெரியுதுங்க. ஆனா வண்டியை வந்து பாம்பேக்கு ஓட்டிட்டு போனா என்ன புண்ணியம்? ஒரு பிரோஜனமும் இல்ல, கரெக்டா இல்லையா? He wants to go to Chennai, he knows the route to Chennai, but he is going to Bombay route. So அத மாதிரி ஞானம்னா நாலேஜ் கிடையாது, அந்த நாலேஜ் மேல ஆக்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு ஹரிசங்கர் பிரபு இருக்காரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எல்லாம் நல்லா தெரியும்,
இதுல கரண்ட் போகுது, இது இவ்வளவு வோல்ட் போகுது, இது ஆன்ல இருக்கு, எல்லாம் தெரியுது. ஆனா கடைசியில ஒயரை வந்து வாயை வச்ச டர்ன்னு பிடிச்சி இழுத்து வாயில இருந்து ஷாக் அடிச்சதுன்னா என்ன புண்ணியம்? நீ என்னடா என்ஜினியர் நீனு? கரெக்டா இல்லையா? சோ நாலேஜ்னா நோயிங் கிருஷ்ணா ஹூ, கிருஷ்ணர் யாரு, நான் யாரு, நான் நித்தியமானவன், நான் கிருஷ்ணருக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்? கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வந்திருக்கேன். அப்ப ஞானினா நாலேஜ் கிடையாது, ஞானினா அந்த நாலேஜ் மேல ஆக்ட் பண்றவன், அதன்படி நடக்கிறவன். ஓகேங்களா? சோ பகவான் கடைசியா என்ன சொல்றாரு? மாம் ஏவானுத்தமம் கதிம். சோ இந்த 4 பேருமே வராங்க. அதுல ஞானி ரொம்ப டாப். பிகாஸ் அவனோட கோல் பணம் கிடையாது. அவனோட கோல் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும். வீட்டுல இப்ப ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை எனக்கு இப்ப தீரணும் கிடையாது. இல்ல எனக்கு முக்தி வேணும் கிடையாது. இல்ல எனக்கு ஒரு சக்தி வேணும், இந்த பவரை நான் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கணும், அந்த மாதிரி ஒரு பவர் வேணும் கிடையாது. எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும் கிடையாது. அவனோட கோல் கிருஷ்ணாவே. கிருஷ்ணா நீ தான் என்னோட கோலே. புரியுதுங்களா? துரியோதனன் அர்ஜுனன் 2 பேரும் கிருஷ்ணர் கிட்ட போறாங்க. 2 பேருக்குமே கிருஷ்ணர் கிட்ட இருந்து ஹெல்ப் வேணும். பாரத போர் ஆரம்பிக்க போகுது, 2 பேருக்குமே ஹெல்ப் வேணும். துரியோதனனுக்கு என்ன வேணும்? கிருஷ்ணரோட அவர்கிட்ட இருந்து அவரோட சேனை வேணும். அவர்கிட்ட இருந்து, அப்ப இந்த 3 பேர் என்னாச்சு? அவர்கிட்ட இருந்து பொருள் வேணும், அவர்கிட்ட இருந்து எனக்கு ப்ராப்ளம்க்கு பிரச்சனை சால்வ் பண்ணும், அவர்கிட்ட இருந்து எனக்கு முக்தி வேணும். ஆனா அர்ஜுனன் என்ன கேட்டான்? கிருஷ்ணா எனக்கு நீ வேணும். அதுதான் டாப் மோஸ்ட். நம்ம அர்ஜுனன், நம்ம பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கோம், நம்ம அர்ஜுனோட ஃபாலோயர்ஸ். கரெக்டா இல்லையா? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை கொடுத்து அந்த வழியில நம்ம இன்னைக்கு கீதை கேட்டுட்டு இருக்கோம். அப்ப நம்மளோட கோல் என்னவா இருக்கணும்? ஐ வாண்ட் யூ கிருஷ்ணா, ஐ வாண்ட் யூ கிருஷ்ணா. யோசிச்சு பாருங்க, இப்ப அமர்நாத்தோட ஒய்ஃப் இருக்காங்க. அமர்நாத் ஏதோ ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு, என்னடே நான் வேணுமா என்ன வேணும்? ஐயா நீ எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், உன் கிரெடிட் கார்டு மட்டும் கூட, நாங்க ஜாலியா ஊட்டிக்கு போயிட்டு வரோம், கொடைக்கானல் சிம்லா போயிட்டு வரோம்னா அமர்நாத்துக்கு எப்படி இருக்கும்? கரெக்டா இல்லையா? பட் புத்திசாலிக்கு தெரியும், அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும், அமர்நாத் வந்து அமர்நாத் கூடவே அவரோட கிரெடிட் கார்டும் வரும்னு தெரியும். அதுதான் புத்திசாலித்தனம். அவரோட கிரெடிட் கார்டை மட்டும் எடுக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அவரை கூப்பிட்டா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஒரு நல்ல பாடி கார்டு கிடைக்கும் இல்லையா? எதுக்கும் பயப்பட வேண்டாம், மனுஷன் இருக்கான் பக்கத்துல இருந்தா நம்மள சேஃபா கூட்டிட்டு போயிடுவான். பிரச்சனை கிச்சனை ஆச்சுன்னா வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ஆத்திர அவசரத்துக்கு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி 1 in all, இந்த புருஷன்றவன் 1 in all. கிருஷ்ணா இஸ் ஆல் இன் ஆல். சோ நம்ம என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமா கிருஷ்ணரை கேட்கணும். கிருஷ்ணா உங்ககிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டை கூடன்னு கேட்க வேண்டாம். கிருஷ்ணா உங்ககிட்ட இருக்கிற அந்த பாடி கார்டு தன்மையை கேட்க வேண்டாம். கிருஷ்ணா நீயே வா அப்படின்னு கேட்கறது புத்திசாலித்தனம். ஹரி ஓம் தத்சத். டைம் பெல் அடிச்சுட்டாங்க மாதாஜி. ஸோ நம்ம அடுத்தது நம்மளோட இதுக்கு போகலாம். இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலி. ஒரு சின்ன அனாலஜியோட இந்த கிளாஸை முடிக்கிறேன். ஏற்கனவே ஒரு அனாலஜி பார்த்துட்டோம் அமர்நாத்தை வச்சு. இப்போ இன்னொரு அனாலஜி சந்திரசேகர் பிரபு வச்சு பார்க்கலாம். சந்திரசேகர் பிரபுவோட நல்ல வாலிப வயசுல எங்க இருக்காரு, ஜெமினி கணேசன் மாதிரி அப்படியே சின்ன மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு செம்மையா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவரோட பையன் வரான். பையன் வந்து அப்பா எனக்கு வந்து இந்த சைக்கிள் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அவருக்கு வந்து 4 பசங்க. அப்புறம் 2வது பையன் வரான், அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பையன் வந்து அப்பா நீ என்னப்பா பண்ணினுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோண்டி எடுத்து கேட்டுட்டு இருக்கான், நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு. 4வது ஒருத்தன் வர்றான், அப்பா என் கூட வாப்பா, நம்ம 2 பேரும் வாக்கிங் போலாம். அப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு சமைக்கலாமாப்பா, நான் இன்னைக்கு உனக்கு சமைச்சு தரேன்ப்பா அப்படின்னு வர்றான். இப்ப சந்திரசேகர் பிரபுக்கு எந்த பையனை பிடிக்கும்? ஒருத்தன் வந்தா சைக்கிளை வாங்கினோன்னா அடம் முடிச்சுட்டு போறான், இன்னொருத்த வரா எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்ட்டு வாங்கிட்டு போறான், இன்னொருத்த வரா தொண நம்மளை நோண்டி கேள்விகளா கேட்டுக்கிட்டு இருக்கான். 4வது வரான், அப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமா, அப்பா நம்ம 2 பேரும் சமைக்கலாமா, இல்லை நான் உனக்கு சமைச்சு தரேன், இன்னைக்கு உனக்கு பிடிச்ச இடியாப்பம் ஸ்டூ பொட்டேட்டோ ஸ்டூ உனக்கு வந்து பண்ணி தரேன்ப்பா, நல்ல காரெல்லாம் கம்மியா நீட்டா அழகா பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு வந்து இருக்கிறது. ஸோ நம்ம 4வது பையனா இருப்போம். டீச்சர்ல ஸ்கூல்ல ஒரு அனாலஜி பார்த்தோம், அமர்நாத்தோட அனாலஜி பார்த்தோம்,
அதுக்கப்புறம் நம்ம சந்திரசேகர் பிரபுவோட 4 பசங்களோட அனாலஜியை நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணர்கிட்ட இருந்து நேர்ல வந்தாரு, இல்ல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம என்ன கேட்கணும்? கிருஷ்ணா எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு கேட்கணும். ஹரி ஓம் தத்சத். நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதில். ஓகே, ஸோ இனிமேல் நம்ம கிருஷ்ண கேட்டா கிருஷ்ணா நீதான் எனக்கு வேணும். கரெக்டா? ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஆனா இன்னைக்கு நம்மளை தொலைச்சு விடுவாள் தர்ணிதா விவேகானந்தாஜி. பயமா இருக்குது இன்னைக்கு கிளாஸ் நான் என்ன பண்ண போறேன்ட்டு. ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது, நம்ம எவ்வளவு முட்டாள் அப்படின்றதுக்கு. ஒரு காட்டுல வந்து நிறைய பேர் வந்து விறகு பொறக்கிட்டு எல்லாம் வருவாங்க. காலையில அப்படியே போவாங்க, சாப்பாடு கட்டுவாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, விறகெல்லாம் அங்கங்க உடஞ்சு காஞ்ச விறகெல்லாம் எடுத்து சாயந்தரமா எவ்வளவு சேர்ந்துருக்கோ அதெல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி தலையில தூக்கி வச்சுட்டு அப்படியே வருவாங்க. ஓகே, அதுல சின்ன பொண்ணுங்க பெரிய பொண்ணுங்க எல்லாருமே அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்னா வருவாங்க. ஊருக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு அவன் புருஷனை பத்தி எல்லாம் நல்லா வண்டியா திட்டி எடுத்து குறையெல்லாம் சொல்லி முடிச்சு, உன் புருஷன் எப்படி, என் புருஷன் இப்படி, என் புருஷன் வாயே திறக்க மாட்டான், என் புருஷன் திறந்தா மூடுறதே இல்லை, இப்படி எல்லா விஷயங்களும் எல்லாம் ஊருக்கு அதெல்லாம் பேசி எடுத்து சாயந்தரமா சந்தோஷமா வருவாங்க. ஓகே, ஸோ அப்படி வரும்போது அந்த குரூப்ல ஒரு வயசானவங்களும் இருந்தாங்க, ஒரு பெரிய வயசுல பெரியவங்க அவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னமோ இன்னைக்கு லக்கு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, நிறைய இது சேர்ந்துச்சு, குச்சி, நிறைய குச்சி கிடைச்சிருச்சு இன்னைக்கு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு எல்லாரும் டைம் ஆயிடுச்சு, இப்ப கிளம்புனாதான் நம்மளுக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி ஊரு போய் சேர முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு 3-4 மணிக்கா கிளம்புறாங்க. எல்லாரும் தலையில தூக்கி வைக்கிறாங்க, இந்த பாட்டிக்கும் தலையில தூக்கி வைக்கிறாங்க. எல்லாரும் விறுவிறு நடக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு கொஞ்சம் வயசுன்றதுனால கொஞ்சம் தளர்ந்து மெதுவா நடக்கிறாங்க. ஒரு பீரியட்ல இன்னைக்கு பாரமும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, குரூப்பை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு தூரம் ஆயிடுறாங்க. இனிமேல் என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டாங்க. அந்த இதை போட்டுட்டாங்க. அப்படியே கொஞ்சம் இளப்பாரி கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்குறாங்க அந்த மூட்டையை தூக்க முடியல. ஏன்னா தலையில வச்சுட்டா நடந்துடலாம், ஆனா தலையில தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு 2 பேர் வேணும். ஆள் இல்ல. கிருஷ்ணா இந்த காட்டுல இப்ப இருட்டாயிடுச்சு, நான் என்ன செய்வேன்? கிருஷ்ணா யாருமே கிடையாது. இப்ப வீட்டுல இருந்தா நம்ம கிருஷ்ணரை கூட மாட்டான், நம்மளுக்கு தான் இருக்கான்னு ஒருத்தன், அவன் பேரு புருஷன் பேரு டாய். உடனே அவர் வருவாரு, எலக்ட்ரிஷியன், பிளம்பரு, டிரைவரு எல்லாம் சேர்ந்து, வாஷிங் மிஷின் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு புருஷனை கூப்பிடலாம். பட் இது காடு, புருஷன் பக்கத்துல இல்ல. ஸோ என்ன பண்றாங்க, பரம புருஷனை கூப்பிட்டாங்க. யாரு? காட்டுல யாரு இருக்கா? யாருமே இல்லை. அப்ப எனக்கு கிருஷ்ணர் தான். நம்ம கூட அதை மாதிரிதான் பண்ணுவோம். நம்ம இதெல்லாம் சுத்தி நம்ம கிட்ட நிறைய பணம், சொந்த பந்தம்லாம் இருக்கிறதுனாலதான் நம்மளோட பக்தி கம்மியா வருது. நம்ம இந்த மாதிரி காட்டுக்குள்ள போனோம்னா தானா கிருஷ்ணரை கூப்பிடுவோம். சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா இப்படி பண்றேன் அப்படின்னு ஆத்மார்த்தமா கூப்பிட்டாங்க. உடனே கிருஷ்ணர் வந்து ஒரு ரூபத்துல வந்து வந்துடுறாரு. கிருஷ்ணர் வந்துடுறாரு. என்ன கூப்பிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, எனக்கு இந்த மூட்டையை தூக்கி தலையில வை அப்படின்றாங்க. சரி, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த மூட்டையை தூக்கி தலையில வைக்கிறேன் அப்பா அப்படின்னு போயிட்டான். கிருஷ்ணர் வந்தாரு, என்ன கேட்டிருக்கலாம் நம்ம, இந்த மூட்டை இன்னைக்கு தலையில வச்சா திருப்பி நாளைக்கு அந்த இதே மாதிரி ஒரு பாரம் வரப்போதா இல்லையா நம்மளுக்கு? அப்ப இன்னைக்கு பிரச்சனை நீ சால்வ் பண்றது கேட்டானா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கும். அப்ப பிறப்பே இல்லாம பகவானே உன் திருவடியில உனக்கு ப்ரொடெக்ஷன் கீழே நீ வச்சுக்கோ அப்படின்னா நம்ம என்னைக்குமே சேஃப் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். இந்த பாட்டிமா மாதிரி முட்டாளா நம்ம இருக்கக்கூடாது. ஓகேவா? பெரிய விஷயத்த கேட்கணும். பிரபுபாத என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு பெரிய பணக்காரன் அவங்ககிட்ட போயிட்டு டொனேஷன் கேட்கிற, என்னடா கேட்டுட்டு வந்தானா, ஒரு சாம்பல் பிடி, ஒரு கைப்பிடி சாம்பல் கேட்டுட்டு வந்தேன்னா, டேய் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு 1 கோடி கேட்க வேண்டியது என்னடா, 5 கோடி கேட்க வேண்டியதுன்னா அவங்ககிட்ட போயிட்டு ஏன்டா இந்த மாதிரி சாம்பலாம் வாங்கிட்டு வந்தா? அந்த மாதிரி நம்ம பகவான் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பணம் வேணும் அதை வேணும்னு கேட்கறது, நம்ம அவரையே கேட்கணும். அவரு வர்றதுக்கு ரெடியா இருக்காரு, அவரே கேட்கணும். ஒன்லி திங் நம்ம கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். சுத்தம்னா என்னதுன்னா டெய்லி குளிச்சு எடுத்து இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. சுத்தமா இருக்கிறதுனா காம, குரோத, லோப, மோகம், மத, மாத்சரிய இந்த 6 விஷயங்கள் இல்லாம நம்ம இதயத்தை தூய்மையா வச்சுக்கிட்டோம், வெள்ளை வெள்ளந்தியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் ஆட்டோமேட்டிக்கா வருவார். ஓகே, நம்ம ஹரிசங்கர் பிரபோட ஹார்ட் மாதிரி நல்லா அழகா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஜெயகம். தேங்க்யூ வெரி மச். தென் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணரோட கல்யாணத்தை பார்க்கலாம். ஓகே, நமக்கு கிருஷ்ணரோட கல்யாணத்தை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. மனுஷன் அத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு.
ஓகே. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசிம் ததோ ஜெயமுதிரேத் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஸ்துகி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேதி கிரும் யத்கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீ குருவினதாரே ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னைக்கு சாப்டர் நம்ம ஃபுல்லா முடிக்க முடியாது. ஓகே, ஸோ பாதி தான் நம்ம எடுக்க போறோம் இன்னைக்கு. ஒரு கல்யாணம் மட்டும்தான் இன்னைக்கு. ஆக்சுவலி 5 கல்யாணத்தை பத்தி போட்டிருக்கு, பட் நம்ம இன்னைக்கு ஒரு கல்யாணம் தான் பார்க்க போறோம். ஓகே, கிருஷ்ணரோடது. ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இந்த அரக்கு மாலையில பஞ்சபாண்டவர்களை வச்சு கொளுத்திடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ரகசியமான உளவுத்துறையில இருந்து நியூஸ் வந்ததுனால, ஐ திங்க் அக்ரூரர் மூலியமா நியூஸ் வந்ததுனால அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அக்ரூரா விதுரரா? விதுரர் நினைக்கிறேன். விதுரர், எஸ். விதுரர் கிட்ட இருந்து நியூஸ் வர்றதுனால அவங்க வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா ஹஸ்தினாப்பூர்ல துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த 5 பேரு, குந்தி அம்மா 6 பேரும் இறந்து போயாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கிருஷ்ணர் இந்த பக்கம் துவாரகாவெல்லாம் பண்ணி எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ பேரலா டெல்லியில் அது நடந்துட்டு இருக்கு, குஜராத்தில் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ டெல்லியில் காக்ரோச் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, ஒரே கர்ப்பம்பூச்சி ஜாஸ்தியாக போச்சு. ஓகே, ஸோ அப்போ வந்து ஹஸ்தினாப்பூரில் டெல்லியில் இந்த துரியோதனன், துச்சாதனன், கௌரவர்கள் எல்லாம் காக்ரோச் பார்ட்டி மாதிரி தான் இருக்குது அவங்களும். ஓகே, எல்லாம் வேண்டாத வேலைகள் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மீன் டைம் இன்னொரு இடத்துல திரௌபதிய சுயம்வரத்துல அர்ஜுனன் போய் வின் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறான் திரௌபதிய. அதுக்கப்புறம் அவங்கள வந்து குந்தி அம்மா சொல்ல 5 பேருமே திரௌபதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த நியூஸ் திருப்பி போகுது எங்க, ஹஸ்தினாப்பூருக்கு. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க சாகலை, பஞ்சபாண்டவர்கள் சாகலை, தப்பிச்சிட்டாங்க அப்படின்றது. ஸோ இத்தனை நாள் நம்ம கொன்னதாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மறைமுகமாக வெளியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திரௌபதி கல்யாணத்தை விட அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இனி ஒளிஞ்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு குந்தியம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய 5 பசங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு, திரௌபதி அம்மாவையும் கூட்டிட்டு அவங்க திருப்பி ஹஸ்தினாப்பூரில் போய் அடைக்காமறாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாக பஞ்சபாண்டவர்களும் குந்தி அம்மாவும் ஹஸ்தினாப்பூர் வந்தாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இவங்களோட ஒரு மரியாதை நிமித்தமாக கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அவங்க வந்து போய் விசிட் பண்ணுறாங்க. ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்தாச்சே, குந்தி அம்மா இவரோட அத்தை, இவரோட அப்பாவோட தங்கை, அதனால போய் பார்க்கறதுக்காக அவங்க வந்து மரியாதைன்னு இல்லை, அன்புனாலையும் அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து போகிறாரு. நல்லா ராஜ கம்பீரமாக. ஏன்னா இப்போ இவர் தானே ராயல் பிரின்ஸு, உக்ரசேனா வந்து ராஜா, இவர் வந்து இளவரசர். ஸோ அதனால் இவர் வந்து யுயுத்தனா அவரோட கமாண்டர் இன் சீஃபு கொஞ்சம் படைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவங்க வந்து நேராக ஹஸ்தினாப்பூர் போகிறாங்க. ஹஸ்தினாப்பூரில் திருதராஷ்டிரோ துரியோதனன் தான் அங்கே இளவரசன் இப்போதைக்கு. ஸோ இவங்க வந்து இன்வைட் பண்ணலை. பட் இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து பக்தர் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தினால, பஞ்சபாண்டவர் மேலே இருக்கிற பிரியத்தினால அவங்க வந்து போகிறாங்க, சொல்லாமல் இல்லாமல் போகிறாங்க. திடீர்னு கிருஷ்ணர் அந்த சபையில் பார்த்த உடனே அத்தனை பேருமே எந்திரிச்சு நின்றுடுறாங்க. கிருஷ்ணரை பார்த்துட்டு எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே பஞ்ச பாண்டவர்கள் அப்படியே உயிரில்லாத பிரேதம் மாதிரி இருந்தாங்களாம். கிருஷ்ணரை பார்த்த உடனே அவ்வளோ எனர்ஜி ஆயிடுச்சான். உடனே கிருஷ்ணரை வந்து எல்லாருமே ஓடி வராங்க கிருஷ்ணரை. அப்போ வரும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, யுதிஷ்டரோட காலிலையும் பீமனோட காலிலையும் விழுந்து எந்திப்பார். கிருஷ்ணர் யுதிஷ்டரும் பீமனோட காலில் விழுந்து எந்திப்பாங்க. 3வதா அர்ஜுனன் நிற்பான், அர்ஜுனனை கெட்டி பிடிச்சிப்பாரு. நகுலன் சகாதேவன் கிருஷ்ணரோட காலில் விழுவாங்க. கிருஷ்ணர் பரமாத்மாவா இருந்தாலும் இப்போ என்ன ரோல் எடுத்திருக்காங்க, கசின் பிரதர்ஸ். இவங்கெல்லாம் வந்து என்னது கசின் பிரதர்ஸ், தமிழ்ல என்ன சொல்லணும்னு தெரியல, அத்தை பையனா? ஆமா, மாமா பசங்க. அந்த ரேங்க்ல அவங்க வந்து இருக்கிறதுனால வயசுல மூத்தவங்க யுதிஷ்டரும் பீமனும் கிருஷ்ணருக்கு. அதனால கிருஷ்ணர் அவங்க காலை தொட்டு கும்பிடுவாரு. அர்ஜுனன்
கிருஷ்ணர் ஒரே வயசு, அதனால கெட்டி பிடிச்சுப்பாங்க. நகுலன் சகதேவன் வயசுல கம்மி, அதனால காலில் விழுகிறாங்க. கிருஷ்ணா இஸ் செட்டிங் அன் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம குடும்பத்திலையும் நான் யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு, நான் ரமேஷ் அண்ணா காலில் சிவானா காலெல்லாம் விழுந்தேனா அப்படின்லாம் நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஐயோ, நான் கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லையே, அவங்க 2 பேரும் எனக்கு வயசில் பெரியவங்க, கலாமா விஜயக்கா எல்லாம் அப்படின்னு நான் இன்னைக்கு படிக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை, கிருஷ்ணா இஸ் செட்டிங் அன் எக்ஸாம்பிள். கிருஷ்ணா பரமாத்மா, ஹீ இஸ் அ கிங், இளவரசர். ஹீ டசன்ட் ஹாவ் டு டூ எனி திங், பட் ஸ்டில் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இட் இஸ் கால்ட் அ சோஷியல் எட்டிகேட். எட்டிகேட்னா என்ன சொல்றது தமிழ்ல? ஒரு நல்ல பண்புன்னு வச்சுக்கலாம். யா, ஒரு நல்ல பண்பு. ஸோ இதை வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிருஷ்ணருக்கு ஒரு நல்ல சீட்டை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் கூட இருந்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே சீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்கள் உட்கார்றாங்க. ஸோ 2வது விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது, சில டைம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, 2 பேருக்கு சேரை கொடுப்போம், 3வது ஆளை நிற்கவே விட்டுருவோம், அவங்கள பற்றி கவலைப்பட மாட்டோம், நம்ம இன்னொரு சேரில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி இல்லாமல் வீட்டுக்கு வந்தவங்க அத்தனையும் கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ சேரை போடாதீங்க. இல்லைன்னா சேரை போட்டுட்டு பக்கத்தில் ஒரு பாயை போட்டு எல்லாருமே உட்கார வச்சு பெரியவங்கள சேரில் உட்கார வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று, எல்லாரையுமே அமர வைத்து அவங்களுக்கு ஏதாவது தண்ணி முதல்ல கொடுத்து அதுக்கப்புறம் காப்பி டீ ஜூஸ் ஏதாவது ஒன்று கொடுங்க. ஆனால் இதை நம்ம செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மருமகள் வரா, திரௌபதி வந்து வரா, ரொம்ப அழகாக இருக்கா, வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். ஸோ இது ஒரு விஷயம். நிறைய இடத்துல மருமக வீட்டுக்குள்ளே இருந்து வெளியிலே வரமாட்டா, அவள் என்னத்தையோ பாட்டு கேட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பா, மொபைல் நோண்டி. இந்த 3 விஷயம் தான் நடக்கும்னு வச்சுக்கோங்க, வேறு எதுவும் நடக்காது. ஓகே, அது ஏதாவது உள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் தப்பு. வீட்டில் ஒருத்தவங்க பெரியவங்க வந்திருக்காங்க, உனக்கு தெரியும் தெரியாது, யாராவது வந்தாங்க பெரியவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கேட்டுக்கிட்டு அத்தை மாமா கிட்ட கேட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னு போயிட்டு அவங்கக்கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கணும். திரௌபதி அதை மாதிரி கிருஷ்ணர் மற்ற பெரியவங்க கிட்டேயும் வந்து அவங்க வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. ஸோ சத்யாக்கி யுயுதனா இவங்க எல்லாருமே இருக்காங்க, எல்லாருக்குமே நல்ல சீட்டை கொடுத்து எல்லாருக்கிட்டையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அவர் அத்தையை தேடி போகிறாரு, குந்தியம்மாவை தேடி. குந்தியம்மா உள்ளே இருக்கா, அவளை தேடி போகிறா. ஏன்னா வயசில் பெரியவங்கல்ல. உடனே கிருஷ்ணர் போன உடனே குந்தியோட காலில் விழுகிறா. அத்தை இல்லையா, குந்தியோட காலில் விழுகிறா. குந்திக்கு தெரியும் கிருஷ்ணர் எப்பேற்பட்டவன்னு, இருந்தாலும் காலில் விழுகும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதே தான் பிராமணர்கள், நம்ம குசேலர் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ சோஷியல் கஸ்டமை வி ஹாவ் டு அக்செப்ட். ஓகே, அதை பண்ணிட்டு கெட்டி பிடிச்சிக்கிறா, அழுகிறா. அதாவது அவளுக்கு வந்து அவ்வளோ பாசம், கிருஷ்ணர் மேலே அவ்வளோ பாசம், அப்படியே அழுகிறா, கெட்டி பிடிச்சிட்டு கண்ணா நீ வந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிருஷ்ணரை பற்றி நிறைய சொல்கிறான். எனக்கு 1000 டேஞ்சர் வந்தால் எனக்கு என்ன. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை தான். நம்மளுக்கெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் தான் வருது. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து கொஞ்ச நாள் நிம்மதியாக பாண்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சு, மாதிரி வந்துட்டா. சரி மாதிரி வந்தாலே அப்படின்னு பார்த்தா ஒரு முனிவரோட சாபம் வந்துச்சு, நீ புருஷனோட சேர்ந்தே இருக்கக்கூடாதுன்ட்டு. அப்படியே இருந்து சரி ஏதோ புருஷனாவது கூட இருக்கானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழ்க்கையை நடத்தலான்னு பார்த்தா அதில் மாதிரி அந்த ரூலை பிரேக் பண்ணி கடைசியில் 2 பேரும் செத்து போகிறாங்க. சரி பாண்டு செத்து போனா சரி விட்டான்னு பார்த்தா மாந்திரி அவ பெத்த 2 பிள்ளைய இவ தலையில கட்டிட்டு அவ போயிட்டா, நானும் போறேன் நீயே என் பிள்ளையும் பார்த்துக்கொண்டு. இப்படி 5 பிள்ளைங்களை விதையவா இருந்து பார்த்து சரி நமக்கு வீட்டில தான் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தா இங்க ஒரே டார்ச்சரு. துரியோதனன் கிட்ட இருந்து ஒரே டார்ச்சர், அந்த பசங்க கிட்ட இருந்து ஒரே டார்ச்சரு. பத்தாததுக்கு கொலை பண்ண பார்க்குறாங்க, விஷத்தை கொடுக்குறாங்க, அரக்கு மாளிகையில் வைக்கிறாங்க, வீட்டில் இருக்கவே விடலை. காட்டுக்கு போனால் அங்கே பிரச்சனை, அந்த சூறா இந்த சூறா எல்லாம் வருது. இப்படி வாழ்க்கை ஃபுல்லாகவே பிரச்சனை. ஆனால் குந்தியம்மா என்ன சொல்கிறா, எவ்வளோ டேஞ்சர் எனக்கு வந்தா என்ன, எனக்கு நீ இருக்க, நீ என்னை எப்பவும் நினச்சிட்டு இருக்க, எனக்கு அது போதும். 1000 டேஞ்சர் வரட்டுமே, நான் இருந்தாலும் நான் ரொம்ப சேஃப். ஏன்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு கிருஷ்ணர் மேலே, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. நீ இருக்கும்போது எல்லாமே ஆஸ்பீஷியஸ் தான். என் பாண்டு போனாலும் ஆஸ்பீஷியஸ் தான். என் பிள்ளைங்களை கொலை பண்ண பார்த்தாங்க, அது கூட மங்களம் தான். நீ இருக்கும்போது ஒரு அமங்கலம். நம்ம பௌதிக கண்ணுக்கு தான் இது பார்த்தா அமங்கலமாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். 2 பேர் புருஷன் பொண்டாட்டி போகிறாங்க. இந்த அம்மா ஏதோ பேக்கிங்க்கு லேட் ஆகிடுச்சு, ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக போயிட்டாங்க, ஃப்ளைட்டு மிஸ்ஸு.
ஏர்போர்ட்காரன் க்ளோஸ் பண்ணிட்டான், போங்கம்மா டைம் ஆகிடுச்சு, போர்டிங் க்ளோஸு அப்படின்ட்டான். புருஷன் கண்ணா பின்னான்னு திட்டுறான், எல்லாம் ஒன்னால தான், நீ முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது தானே, நான் தான் டியூட்டி போடுறேன்னு தெரியும்ல, நீ தானே செய்யணும், வீட்டில் இருக்க. ஒரே சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் வந்து நியூஸ் வருது, இந்த மாதிரி போன ஃப்ளைட்டு இதை மாதிரி காணாமல் போயிடுச்சு. இல்லை எல்லாருக்குமே தெரியும் இல்லை, MH370 நினைக்கிறேன், மலேசியன் ஃப்ளைட், இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல, 10 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று காணாமல் போச்சுன்றாங்க. ஐயோ நல்ல வேலைடி. அப்போ முதல்ல 2000 ரியால் போச்சு, 50,000 ரூபா போச்சுன்னு சொல்லிட்டு திட்டினவன் இது அமங்கலம்னு நினைச்சான். இப்போ என்ன நினைக்கிறான், ஃப்ளைட்டை விட்டுது மங்களம்னு நினைக்கிறான். ஸோ அதனால பௌதீகமாக நம்மளுக்கு எது மங்களம் எது அமங்கலம்னே தெரியாது. நம்ம குந்தி மாதிரி இருக்கணும். கிருஷ்ணரோட கருணையினால நம்மளுக்கு எது கிடைச்சாலும் அது மங்களம் தான், அது மங்களம் தான். அந்த மாதிரி குந்தி தன்னுடைய பக்தியை வந்து இங்க வந்து காட்டுறா. ஓகே, அடுத்தது யுதிஷ்டர், அவரு வந்து கிருஷ்ணரை பலவாறு புகழ்றாரு, வைக்கிறாரு, இதெல்லாமே நடக்கிறது. அதுல முக்கியமா ஒன்று கேட்குறாரு, கிருஷ்ணா எங்க மேல ஏன் இவ்வளோ கருணையோட இருக்க? நாங்க வந்து பெரிய யோகிகள் இல்லை, நாங்க வந்து பெரிய தபஸ்லாம் பண்ணல, நாங்கெல்லாம் ஆர்டினரி கிரகஸ்தர்கள், பொண்ணு பொண்டாட்டி ஊரு அப்படின்னு வேர்ல்டுலி பொலிட்டிக்ஸு இந்த மாதிரி பௌதிகமாக இருக்குமே, எங்கள் மேலே நீ ஏன் இவ்வளோ கருணையோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு எடுத்து கிருஷ்ணரை வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க, புகழ்கிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுர்லேருந்து கிளம்பும்போது இப்போ யுதிஷ்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சத்துர்மாசை ஆரம்பிக்கிறது, நீ இங்கேயே இருந்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மேட்ச் ஆகுது பாருங்களேன், நம்ம இதுக்கு கிருஷ்ணரோட பாக்கியம். இப்போ இந்த 29 ஆரம்பிக்குது, கரெக்டா சம்பக மாதாஜி? சத்துர்மாசியம். ஆமா பிரபு. இந்த ஜூலை மாசம் 29 தான் அது ஆரம்பிக்குது. நம்மளுக்கு எப்படி மேட்ச் ஆகி வருது பாருங்க. அப்போ சத்துர்மாசியம் ஆரம்பிச்சிச்சு. கிருஷ்ணா நீ இங்கேயே தங்கிரு. சத்துர்மாசியம்னா 4 மாசம். ஜூலை 29 இருந்து ஜூலை அப்பனா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் இந்த 4 மாசம் வருது. ஜென்ரலா ஆன்மீகிகள் இந்த மாசத்துல வந்து டிராவல் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரே இடத்துல இருந்து அவங்களோட பக்தியை வந்து கூட்டுறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து செய்வாங்க. ஸோ சாத்துர்மாசியம் வந்துருச்சு, கிருஷ்ணா நீ இங்கே இரு எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. சாத்துர்மாசியத்துல ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. த லோயஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, டெய்லி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம், சாண்டிங் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் சாப்பாடு விஷயங்கள்ல நீங்க ஏதாவது பண்ணணும்னா, 1 மாசம் தயிர் எடுக்கக்கூடாது, 1 மாசம் பால் எடுக்கக்கூடாது, 1 மாசம் கீரை எடுக்கக்கூடாது, 1 மாசம் உளுந்து எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். கடைசி மாசம் உளுந்து இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் கீரை, ஓகே, 2வது பால், 3வது தயிர், ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம கொஞ்சோண்டு ஜாக்கிரதையா இருந்துட்டா போதும், இந்த சாத்துர்மாசியத்தை இருந்துடலாம். முடிக்கிற டைம்ல என்ன வரும், துளசி கல்யாணம் வரும். ஓகே, ஸோ அந்த கல்யாணத்துல அந்த கடைசி 4 நாள் மட்டும், பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமிக்கு வரும், அந்த கடைசி நாள் மட்டும் 4 விஷயங்களே எடுக்கக்கூடாது. தயிர், பால், கீரை, உளுந்து, இந்த 4த்தையுமே எடுக்கக்கூடாது. இந்த கடைசி 4-5 நாளுக்கு மட்டும், ஏகாதசியில இருந்து பௌர்ணமி வரைக்கும் 4த்தையுமே எடுக்கக்கூடாது. அவ்வளவுதான் சாத்துர்மாசிய விரதம். ரொம்ப ஈஸி. இது தவிர பெரிய லெவல்ல இருக்கணும்னா வேண்டாம், இப்போதைக்கு அதெல்லாம் இங்க வேண்டாம், இது மட்டும் போதும். சரிங்களா? நீங்க இதை பண்ணுங்க, சந்தோஷம். ஓகே, ஸோ சாத்துர்மாசியம் ஆரம்பிச்சிச்சு, நீ எங்க கூட இறேன் அப்படின்றாங்க. ஸோ கிருஷ்ணர் யுதிஷ்டரோட பெரியவர் சொன்னாருன்றதுனால அவர் வந்து திருப்பி அங்கேயே வந்து இருந்துடுறாரு. டைம் ஆயிடுச்சா? ஓகே, அங்கேயே வந்து இருந்துடுறாரு. அப்போ அங்க இருந்து ஹஸ்தினாபுர்ல ஜாலியா அர்ஜுனனோட வெளியில போறது வர்றது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் அர்ஜுனனுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா? ஹீ இஸ் அ க்ஷத்ரியா. க்ஷத்ரியான்றது ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காக அவர் கொலையெல்லாம் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால காட்டுக்கு போயிட்டு அவர் வந்து மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுறாங்க. ஸோ வேட்டையாடுறாங்கன்னா ரேண்டமாக கிடைச்சதெல்லாம் மான் கறி நல்லா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, அவங்க எப்படி வேட்டையாடுவாங்கன்னா, காட்டுல வந்து நிறைய முனிவர்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு தெரியும், இந்த புலி இது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லை மான் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ஸோ தட் அது மெயின்டைன் ஆகும். ஈவன் நான் கூட கீர் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கேன், நான் தர்ணித்தெல்லாம் கூட போயிருக்கோம். ஓகே, நாங்கள் ஓப்பன் ஜீப்பில் இருக்கோம். எங்கள் அப்போ ஒரு 4 அடி 5-10 அடி தூரத்தில் சிங்கம் ஓப்பனாக இருக்கும். ஆனால் அந்த சிங்கம் எங்களை ஒன்றுமே பண்ணலை காட்டுக்குள்ளே. அந்த மாதிரி 3 சிங்கம் பார்த்தோம், ஒன்றுமே எங்களை பண்ணலை.
காரணம் என்ன? அந்த காட்டில் போதுமான அளவுக்கு மான் இருந்ததுனால சிங்கம் வந்து எங்களை சாப்பிடல. அது வந்து மானை சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி குஜராத்தில் தான் போயிருந்தோம், கீர் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த ஒரு பேலன்ஸை வந்து இந்த சத்திரியர்கள் வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் மூலியமாக அவங்க வந்து கொலையும் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு வந்து போரில் போயிட்டு கொலை பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்து எல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடுறாங்க. இது வந்து கிருஷ்ணரோட லீலை. அர்ஜுனன் வந்து ரொம்ப தாகம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாடா யமுனையில் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் யமுனையில் போயிட்டு நல்லா மூஞ்சியெல்லாம் கழுவி கை காலெல்லாம் கழுவி ரொம்ப ஃப்ரெஷ் ஆகி அப்படியே அந்த யமுனையில் இருக்கக்கூடிய தலைக்கு மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், யமுனையில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியை அழகாக குடிச்சிட்டு இருக்காங்க. ஓரத்தில் 2 பேர் உட்காந்துருக்காங்க, தெரியுறதா? அதுதான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும். ஓகே, இந்த பக்கத்தில். ஓகே, அப்போ ஒரு அழகான பொண்ணு, ஓகே, இந்த பக்கத்தில் இருக்கா. அந்த அழகான பொண்ணு வந்து நடந்து போயின்னு இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா. அப்போ கிருஷ்ணர் வந்து வந்ததே அதுக்கு தான். கிருஷ்ணருக்கு தெரியும் இந்த மேட்டர்லாம். ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி அர்ஜுனர்கிட்ட, ஏய் அங்கே ஏதோ ஒரு பொண்ணு போகிற மாதிரி இருக்கு, ஏன்டா அந்த பொண்ணு இந்த நேரத்தில் தனியாக போயிட்டு இருக்கா, போய் என்னன்னு கேளு, ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேளு போ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து அமுச்சு வைக்கிறாங்க. அப்போ அமுச்சு வச்ச உடனே அர்ஜுனன் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, ரொம்ப அழகாக இருக்கீங்க, இந்த நேரத்தில் இப்படி யமுனையில் நீங்கள் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் மனசில் என்ன இருக்குது, நான் அதை என்கிட்ட சொல்ல முடியுமா, ரொம்ப மரியாதையாக நான் ஏதாவது முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து சூரிய பகவானோட பொண்ணு. நான் யார்? சூரிய பகவானோட பொண்ணு. எங்கள் அப்பா எனக்கு வந்து இங்கே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எங்கே? இந்த தண்ணிக்குள்ளே, யமுனைக்குள்ளே எனக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. நான் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து நான் வந்து தபஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை எதற்குனா, நான் விஷ்ணுவை, நாராயணரை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதற்காக நான் இந்த யமுனையை விட்டு நான் வெளியில் வராமல் நான் வந்து இங்கே தபஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ அர்ஜுனான்றது எனக்கு தெரியும், நீ கிருஷ்ணனோட ரொம்ப டியர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நீ எனக்கு வந்து இதில் கண்டிப்பாக உதவி பண்ணு, எனக்கு வந்து கண்ணனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு, விஷ்ணுவை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த அம்மா வேறு யாரும் இல்லை, யமுனா. ஓகே, அந்த அம்மா வந்து யமுனா. இப்போ வந்து யமுனைக்குள்ளே இருந்து வெளியில் வந்து அவதாரமாக என்ன வரா, காளிந்தியா வெளியில் வரா. ஓகே, என்ன பேர்? நம்ம கூட இன்றைக்கி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ரொம்ப யங்கு கேர்ள் ஒருத்தி இருக்காங்க, தெரியுமா? பெட்டில் இருந்துகிட்டே எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணுவாங்க, காளிந்தி மாதாஜி, சேலத்தில் இருந்து. இன்னைக்கு கூட பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம குருமராஜ் அவங்களுக்கு அந்த பேர் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, மேபி அதனால தான் கொடுத்தாங்களோ. காளிந்தி மாதாஜி. ஓகே, ஸோ இந்த யமுனை வந்து காளிந்தியா வெளியில் வந்து இந்த மாதிரி அர்ஜுனன்கிட்ட கேட்குறாங்க. ஸோ காளிந்திக்கு நல்லா தெரியும் எப்படி யாரை கேட்டால், கிருஷ்ணர் நேராக போய் கேட்டால் கூட நோன்னு சொன்னாலும் சொல்லுவான். ஆனால் அவரோட டியர் ஃப்ரெண்ட்ஸு, அவரோட பக்தர்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் கிருஷ்ணர் நோ சொல்ல மாட்டார். அதனால் கிருஷ்ணரை டைரெக்டாக அப்ரோச் பண்ணாமல் காளிந்தி வந்து அர்ஜுனர் மூலியமாக எனக்கு வந்து கண்ணனை கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக செய்கிறேங்க, ஏற்கனவே வாக்கு வேற கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் அர்ஜுனன் வந்து கண்ணன் கிட்ட கேள்வி வந்து கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறாரு. கிருஷ்ணா இம்மீடியட்டாக காளிந்தி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே ரதத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு ஹஸ்தினாபூர் போயிடுறாங்க. அப்புறம் மீன் டைம் ஹஸ்தினாபூரில் யுதிஷ்டர் வந்து கேட்குறாரு, இப்போ இந்த ஹஸ்தினாபூர் இருக்குது, எங்களுக்கு வந்து பாதி இடம் கொடுத்துட்டாங்க, இந்திரபிரஸ்தா அந்த மாதிரி. ஆனால் இந்திரபிரஸ்தா வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத இடம், யூஸ்லெஸ் பிளேஸு. ஓகே, ஸோ அந்த இடத்த கொடுத்துருக்காங்க, பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. கடைசியில் அதையும் திருப்பி வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க, யார்? திருதராஷ்டிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த இடத்த கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. கிருஷ்ணர் தான் துவாரகா பண்ணி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவரோட என்னது சிவியில் வந்து எழுதியிருக்கு, ஐ ஹாவ் பில்ட் துவாரகா அப்படின்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை என்ன கரிக்குலம் வைட்டில் வந்து எழுதி வச்சிருக்கு. அதனால யுதிஷ்டர் கேட்குறாரு, நீ துவாரகா சூப்பராக பண்ணிய, எனக்கும் ஒன்று பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கிருஷ்ணர் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்திரபிரஸ்தாவை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபென்டாஸ்டிக் சிட்டி, ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ சாத்துர்மாசம் முடியுது. கிருஷ்ணர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இப்போ தான் புது வீடு கட்டியிருக்கேன். ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் தெரியுமா, புதுசாக ஒரு வீடு கட்டினா ஒரு 4 நாள் இருந்துட்டு போங்களேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யுதிஷ்டர் திருப்பி கேட்குறாரு, இவர் பர்மிஷன் கேட்குறாரு. ஆக்சுவலி கிருஷ்ணர் என்ன கேட்குறாரு, பர்மிஷன் கேட்குறாரு. ஏன்னா மூத்தவர்ல யுதிஷ்டர், அதனால பர்மிஷன் கேட்குறாரு.
நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கும் அங்கே வெயிட்டிங் இல்லையா, ருக்மணியெல்லாம் வெயிட்டிங் 4 மாதம். டே இந்த வரன்ட்டு போனால் ஆளை காணலையாடா, எனக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து பிரச்சனை வரும், நான் ஏதாவது டிஓடி விட்டு போயிட்டு வரமாட்டேன், கிளாஸுக்கு போனால் வரமாட்டேன், கிளாஸு 10 மணிக்கு முடியுது, நீ 1 மணிக்கு வர, என்னதான் பண்ணுவேன் நீனு, கிளாஸை முடிச்சமா வந்தமா இல்லை. ஸோ அதை மாதிரி ருக்மணி அங்கே வெயிட்டிங், கிருஷ்ணருக்கும் ருக்மணியை பார்க்கணும். ஸோ அதனால கிளம்புறாரு. ஆனால் எதிர்த்து சொல்லாரு, புது வீடு இப்போ தான் புது ஊர் கட்டியிருக்கோம், கொஞ்சம் இரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு 4 நாள் இருந்துட்டு போ அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. சரி, கிருஷ்ணர் பர்மிஷன் கிடைக்கல, அதனால திருப்பி இருக்கிறாரு. ஸோ அப்படியே இருக்கும்போது கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, காண்டவா ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஓகே, ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, காண்டவா ஃபாரஸ்ட் வந்து இந்திரனுக்கு சொந்தமானது. ஓகே, அப்போ அக்னிக்கு ஒரு பிரச்சனை. இந்த காண்டவா ஃபாரஸ்ட்டில் நிறைய மூலிகைகள் எல்லாமே இருக்குது, விசேஷமான இதெல்லாம் இருக்குது. அக்னிக்கு என்ன ஆச்சுன்னா, 3 லோகத்திலும் எல்லாருமே யக்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் நிறைய யக்ன பண்ணி இந்த யக்னையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நெய்யா ஊற்றி தள்ளிட்டாங்க. நெய்யா ஊற்றி தள்ளி அக்னிக்கே வந்து அஜீர்ணம். நம்மளுக்கே ஜீரணம் பண்ணுறது அக்னி தான், ஆனால் இந்த அக்னிக்கே வந்து அஜீர்ணம் வந்துடுச்சு. யோசிச்சு பாருங்க. இப்போ எப்படி கங்கைக்கே தண்ணி தாகம் எடுத்த மாதிரி அக்னிக்கு அஜீரணம் இந்த யக்னைனால. நெய்யை தின்னு ஒரே அஜீரணம் ஆயிடுச்சு யக்ன மூலியமாக. ஸோ அப்போ இந்த மூலிகைகள்லாம் சாப்பிட்டா தான் சரியாகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவருக்கு காண்டவா ஃபாரஸ்ட் வேணும். அதனால அக்னி என்ன பண்ணுறது, இந்த காண்டவா ஃபாரஸ்ட்டை எரிக்கிறது. எரிச்சா உடனே இந்திரன் என்ன பண்ணுவான், மழை இல்லையா, உடனே அவர் மழை பெஞ்சுருவார். அப்போ அக்னியால் அந்த இதை வந்து சாப்பிட முடியாது. ஸோ இப்படி அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் போகிறது. அப்போ அக்னி வந்து ஏற்கனவே சுதர்சன்லாம் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால அக்னி வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து வேண்டிக்கிறாரு, கிருஷ்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, வயிறு சரியில்லை எனக்கு. ஹரே கிருஷ்ணா, மியூட் பண்ணிக்கிறேன் ராஜாவலி மாதாஜி. ஓகே, ஸோ எனக்கு வந்து வயிறு சரியில்லை, அதனால எனக்கு வந்து இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கிருஷ்ணர் டோன்ட் வரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சேர்ந்து இந்த காண்டவா ஃபாரஸ்ட்டு, இந்திரன் எவ்வளோ மழை பெஞ்சாலும், இவருக்கு தான் அகெயின் அவருக்கு கரிக்குலம் மைட்டில் எழுதியிருக்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் கோவர்தன் மலையிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வராமல் பார்த்துக்கிட்டார் இல்லையா. ஸோ அதை மாதிரி அவர் வந்து இந்த காண்டவா ஃபாரஸ்ட்டை எரிக்கிறதுக்கு உதவுறாரு. அக்னி வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அக்னி எல்லாத்தையும் முடிச்சு வயிறெல்லாம் சரியாயிடுச்சு. அக்னி ரொம்ப திருப்தியோட அர்ஜுனனுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, காண்டீபத்தை கொடுக்குறாரு. ஸோ காண்டீபம், அர்ஜுனனுக்கு ஒரு காண்டீபம் வில்லு இருக்க, அந்த காண்டீபம். ஸோ கிருஷ்ணர் பாருங்க எல்லாம் பிளான் பண்ணி பண்றாரு. இந்த காண்டவா ஃபாரஸ்ட்டுக்கு ஏன் கூட்டிட்டு வரணும், ஏன்னா பிற்காலத்தில் போர் இருக்கு, அதுக்கு இவனுக்கு சில விஷயங்கள் தேவை. அதை மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும். இதை இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக இன்னைக்கு என்னோட சிக்ஷா குரு எடுக்க போறாரு இந்த கிளாஸை. ஓகே, ஸோ ஒரு சில விஷயங்களை ஒரு முன்கருதலாக செய்வாங்க பகவான் ஒரு பக்தருக்கு. ஸோ இவனை கூட்டிட்டு வந்து அக்னிக்கு ஹெல்ப் பண்ண வச்சு, அக்னி வந்து இவருக்கு பதிலுக்கு காண்டீபத்தை கொடுக்குறாங்க. 4 டயர்டே ஆகாத ஒரு வெள்ளை குதிரைகள், 4 குதிரைகளை கொடுக்குறாங்க. 2 அம்பு வைக்கக்கூடிய அம்பாறைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல, அம்பாறைய கொடுக்குறாங்க. கரெக்டா, அம்பாராத்துணி. அந்த 2 கொடுக்குறாங்க. அதுல எப்படின்னா, எவ்வளோ எடுத்தாலும் அதுக்குள்ள இருந்து குறையவே குறையாது. சாரி, 1 தான் கொடுக்குறாங்க. அம்பாராத்துணி 1, அதுக்குள்ள 2 ஸ்பெஷல் அம்பு. இது எல்லாத்தையும் அவருக்கு வந்து கிஃப்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த டைம்ல இன்னொரு விஷயம் நடக்கிறது. அதுக்குள்ள இருந்து மாயா அப்படின்னு ஒரு அசுரன் வெளியில வரான். அப்ப அர்ஜுனன், அக்னி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எரிக்கிறதுக்கு. அப்போ அந்த டைம்ல வரும்போது அப்போ அர்ஜுனன் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஃபயர் அவர் மேல படாம அந்த மாயா அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த மாயா, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர்கிட்ட கேட்கும்போது, எங்க அண்ணன் ஏற்கனவே இந்திரபிரஸ்தாவம் பண்ணிட்டான், அப்போ அதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு சபையை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடு, ஒரு நல்ல ஒரு பேலஸை வந்து எனக்கு வந்து அமைச்சு கொடு, ஒரு வீடை வந்து அமைச்சு கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ மாயா வந்து தன்னுடைய சக்தியினால அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த டெமான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாயாஜால மாளிகை வந்து பண்றாங்க. அந்த மாளிகையில தான் உங்களுக்கு தெரியும், தண்ணியை பார்த்தா தரை மாதிரி தெரியும், தரையை பார்த்தா தண்ணி மாதிரி தெரியும். இதுல தான் துரியோதனன் கர்ணன்லாம் அவமானப்பட்டு கடைசியில அதுல கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் ஆயிடுறது, ரொம்ப அவமானப்பட்டுடுறாரு. இவங்க வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து கொஞ்சம் அவமானப்பட்டுடுறாங்க. துரியோதனனுக்கு வயிற்றுச்சலா இருக்கும், நம்ம இவ்வளோ நாள் ராஜாவா இருந்து நம்ம பேலஸ் எப்படி இருக்கு, இவங்க பேலஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறாமை. ஓகே, ஆமா, திரௌபதி அம்மா சிரிக்கவும் செஞ்சிடுறாங்க. ஸோ நம்ம எல்லாம் சிரிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல வந்துடும். ஓகே, ஸோ
இந்த மாதிரி இதெல்லாம் முடிகிறது. ஸோ இந்திரபிரஸ்தா கிடச்சிருச்சு அவங்களுக்கு. வந்து இந்த மாயாவனால ஒரு அழகான ஒரு பேலஸ் வந்து கிடைக்கிறது. ஓகே, தென் அக்னி பகவானால் இவங்களுக்கு நிறைய என்னது ரதம் கிடைக்கிறது, அம்பு கிடைக்கிறது, காண்டிபம் கிடைக்கிறது, அம்பார துணி ஒன்று கிடைக்கிறது, 2 சூப்பரான ஒரு 2 வில்லு கிடைக்கிறது. ஸோ இதெல்லாமே நடக்கிறது. அப்புறம் திருப்பி இப்போ அதிர்ஷ்டர்கிட்ட அர்ஜுனர் போய் பர்மிஷன் கேட்குறாரு, நான் போயிட்டு வரட்டுமாண்ணா அப்படின்ட்டு. உடனே யுதிஷ்டர் வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்போ காலிந்தியை எடுத்துகிட்டு அவர் வந்து துவாரகா போகிறாரு. துவாரகா போனோடனே அவங்க அப்பா அம்மா யுக்ரசேனர், வசுதேவர், தேவகி, ரோகிணி அம்மா, பலராம் எல்லாருக்கும் கூட சேர்ந்து காலிந்தியை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதை நான் பாதி தான் எடுத்திருக்கேன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இன்னைக்கு நேரமானதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். இன்னைக்கு பிளானிங்கே இவ்வளோதான். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. நான் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிட்டேன். இன்னைக்கு மத்தியானம் நேரம் ஆயிடுத்து எனக்கு தெரியும். சிவதான பிரபு பசி எடுக்கிறதா? எனக்கும் பசிக்குது. சாப்பிட்டாச்சா? எங்களுக்கு இன்னைக்கு இன்னும் துவாதசி பிரசாதம் இன்னும் எடுக்கல. இந்த கிளாஸை முடிச்சுட்டு தான் போய் எடுக்கணும். ஓகே, ஸோ அதனால் சின்னதாக ஒன்று சொல்லிடுறேன். இன்னைக்கு வைகுண்டபதி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிக்ஷா குருவோட குரு. இவரும் எனக்கு சிக்ஷா குரு தான், பட் என்னோட சிக்ஷா குருக்கும் இவர் தான் சிக்ஷா குரு. ஓகே, ஸோ அவர் இன்னைக்கு வந்து முதல் தடவையாக நம்மளெல்லாம் பார்க்கறதுக்காக, ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸாக வராரு. ஓகே, கிருஷ்ணா கதா தேஷில் இன்னைக்கு தேதியில் கிட்டத்தட்ட 7000-8000 பேர் பக்தி கிடச்சி போயிருக்காங்க. இப்போ மட்டுமே 2000 பேர் இருக்காங்க. ஆனால் கடந்த 30 வருஷங்களாக, ஏன்னா இங்கே நம்ம பெர்மனெண்ட்டாக இருக்க முடியாது இல்லையா, எல்லாருமே 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படி இருந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதை மாதிரி கிட்டத்தட்ட 8000-10,000 பேருக்கு பக்தி கிடைக்கிறதுக்கு இவர் தான் விதை. குருமராஜ் சொன்னார், நீ கிருஷ்ண கதா தேஷில் போயிட்டு, அப்போ அதுக்கு பேர் கிருஷ்ண கதா தேஷ் கிடையாது, இந்த ஊருக்கு நீ போ, இங்கே போயிட்டு நீ ஆரம்பி. அப்போ வந்து அவர் ரொம்ப சின்ன பையன், அவரே பக்திக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆயிருந்தது. இருந்தாலும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குருமராஜ் சொன்னதுனால அவர் இங்கே வந்து இதை ஆரம்பித்து இன்னைக்கு 8000-10,000 பேருக்கு பக்தி கிடைக்கிறதுக்கு அவர் தான் மூல காரணம். சரிங்களா? அவர் என்னோட சிக்ஷா குருவும் கூட. 26 வருஷ பழக்கம் எனக்கும் அவருக்கும். ஓகே, அவர் இன்னைக்கு வராரு, அதனால் கண்டிப்பாக வரணும். நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்தை எல்லாருமே கூட்டிகிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் உங்கள் கான்டாக்டில் வர்றாங்க வரல நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே நினைக்கலையே, என்னை ஏன் எல்லாருமே, நான் ஒரு தப்புமே பண்ணலையே, என்னை ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றது இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இன்னைக்கு அவரை கூப்பிடுங்க. அவரை வந்து பார்த்தாவே போதும். லவ மாத்திர சாது சங்க, அவர் நம்மளைய ஒரு வாட்டி பார்த்தா போதும். வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளை பார்த்தாவே அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சாது ஒரு மகா பாப்பி காட்டில் இருக்கான். ஆனால் அந்த சாது குளிச்சுட்டு அவரோட இந்த துணி இருக்கு இல்லையா, இந்த துணியை அப்படி மேலே போட்டுவார். அப்படி போடும்போது அதுலேருந்து ஒரு டிராப் தண்ணி அந்த மகா பாப்பியோட வாயில் விழுந்துரும். கடைசியில் அந்த பையன் வைகுண்டம் போகிறான் நல்லவனாயி. அது மாதிரி இந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள், ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30-40 வருஷங்கள், அட்லீஸ்ட் 30-40 வருஷங்கள் அவங்க வந்து பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவரோட குருக்கு நேரடியாக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து என்னோட சம்பளமே 3000 ரியாலு. ஓகே, இந்த ஒரு பணத்துக்கு 3000 ரூபாய். அவர் அப்பமே வந்து 5000 ரூபாவை அப்படியே வந்து பகவானுக்கு, 5000 ரூபானா பெரிய பணம் அப்போ அந்த டைமில், இந்திய பணம் சொல்லலை, இங்கே உள்ள பணத்துக்கு அப்படியே வந்து கிருஷ்ணரோட சேவைக்கு கொடுப்பாரு. அவரோட சொந்த செலவில் குருமராஜா வர வைப்பார், எங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பாரு, திருப்பி கூட்டிகிட்டு போவார், அவரோட வீடை எல்லாத்துக்குமே கொடுப்பாரு. எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுத்துருக்கிறாருன்னா, ஆனால் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, அதனால் நான் சொல்ல முடியாது நிறைய. அவர் ஒரு புக்கே போட்டிருக்காரு, அந்த புக்கில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுறீங்களா? எஸ் மாதாஜி. இன்னைக்கு வந்து அதுல மாதாஜி ரீகேப் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்னாச்சு? பகவான் வந்து பகவத்கீதையில வந்து 4 பக்தர்களை பத்தி சொல்லியிருக்காங்க.
அந்த 4 பக்தர்கள்ல யார் எனக்கு பிரியமானவன் அப்படின்னா ஞானியை தான் சொல்றாங்க. 4வதா இருக்கிற ஞானியை சொல்றாங்க. மித்த 3 பேரும் வந்து அர்த்தா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா ப்ளீஸ் என்ன சேவ் மீ, அந்த இடத்துல இருந்து என்ன காப்பாத்துன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அர்த்தார்த்தி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிறத இன்னும் பெஸ்டா எனக்கு இன்னும் கொடு. இக்ஞாசு இது என்ன பகவத்கீதை பாகவதம் அப்படின்றது மாதிரி அவங்க ஒரு ஒரு இதுவா ஒரு பெருசா ஒன்னும் இதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் 4 பக்தர்கள்ல எனக்கு யாரு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னா ஞானிதான் எனக்கு பிரியமானவன். ஏன் அப்படின்னா என்ன ஒரு கோலா நினைச்சு என்கிட்ட சரணடையணும், எனக்கு சேவை பண்ணணுங்கிறதுனால எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னு கேக்குறவங்க தான் அந்த ஞானி. அதனால எனக்கு அவன் வந்து ரொம்ப பிரியமானவன் அப்படின்னாங்க. இதுக்கு பிரபு வந்து 4 அனாலஜி கொடுத்திருக்காங்க. ஒண்ணு வந்து டீச்சர் ரூம்ல வந்து எந்த குழந்தை வந்து டீச்சருக்கு வந்து உனக்கு இது பண்ணுவா அது பண்ணுவா, புக் எடுத்துட்டு வந்து தருவா, கரெக்ஷனுக்கு கொடுக்கவா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க வந்து கேட்கிற குழந்தைங்க டீச்சருக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்களும் வாங்கன்னு சொன்னா கூடவே கார்டு வரப்போகுது, சோ எனக்கு கார்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட அப்படி கிருஷ்ணர் கிட்ட நம்ம சேவை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இதயம் வந்து முதல்ல ரொம்ப தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தூய்மை அப்படின்னா என்னன்னா காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியம் எதுவுமே இல்லாம தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஞானி இன்னொன்னு எப்படி இருப்பாங்க அப்படின்னா எங்க போட்டாலும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. ஒரு மீன் எப்படி தண்ணிக்குள்ள இருந்தாதான் சாட்டிஸ்பாக்சனா இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஞானிக்கு பகவானுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு பண்றதுல மட்டும்தான் அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை முடிச்சாங்க. பாகவதத்துல வந்து கிருஷ்ணரோட கல்யாணம் 5 கல்யாணம் பத்தி சொன்னாங்க. சோ ஒரு கல்யாணம் வந்து காளிந்தியும் கிருஷ்ணரையும் கல்யாணம் பண்ணி அவங்க எப்படி துவாரகால போய் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவுல வந்து இது நம்மளோட இது உபசரித்தல்லாம் எப்படி இருக்கணும்ன்றது வந்து கிருஷ்ணர் நமக்கு எக்ஸாம்பிளா காமிச்சு கொடுக்குறாரு. யுதிஷ்டிரர் காலில் விழறது, பீமன் காலில் விழறது, ஏன்னா அவங்க 2 பேரும் மூத்தவங்க அப்படின்றதுனால அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து அந்த மரியாதையை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு ஒருத்தவங்க எக்ஸாம்பிளா இருந்தாதான் நம்ம அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ண முடியும். சோ அதனால கிருஷ்ணர் எப்பவுமே நமக்கு எக்ஸாம்பிளா இருக்க. நான் எப்பவுமே சூப்பர் சுப்ரீம்னு என்னைக்குமே அவர் வந்து எந்த இடத்துலயும் பெருசா நான் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்ற மாதிரி சொல்றதில்ல. அவர் நமக்கு எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி நமக்கு எப்படி எக்ஸாம்பிளா இருக்கணும்ன்றத கிருஷ்ணர் வந்து காமிச்சு கொடுத்திருக்காரு. சோ பெரியவங்களா இருக்கும்போது அவங்கள நமஸ்காரம் பண்றது. ஆனா எல்லாமே தெரிஞ்சாலும் யூனிவர்சிட்டிக்கே அவர் தான் பெரியவர்னாலும் நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குறாரு. சோ அப்படிங்கும்போது அப்புறம் நகுலன் சகாதேவன் ரொம்ப வயசுல சின்னவங்கன்றதுனால அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. சோ நம்ம வீட்லயுமே குழந்தைங்க யாராவது வந்தா கூட வீட்டுல ரூம்ல இருந்து எழுந்து வர்றதே கிடையாது, அவங்களே வந்து கதவு திறந்து பார்த்துட்டு போறாங்க. சோ அந்த மாதிரிதான் குழந்தைங்களும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து அர்ஜுனரை மட்டும் கட்டி பிடிச்சுக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா வந்து திரௌபதி அம்மா வந்து ரூம்ல இருந்து வந்து கிருஷ்ணர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. கிருஷ்ணர் வந்து குந்தி அம்மாவை தேடி போறாரு. ஏன்னா அவங்க வந்து அத்தை அப்படிங்கிறதுனால, அவங்களும் வயசுல பெரியவங்க அப்படிங்கிறதுனாலையும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக குந்தி அம்மா கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் குந்தி அம்மா கிட்ட ஏன் போறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கஷ்டம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எனக்கு நீ இருக்க அப்படின்ற ஒரு எண்ணம். 1000 கஷ்டங்கள் வந்தால் நீ எனக்கு இருக்க அப்படின்னு பௌதீகமா வந்து பகவான் நமக்கு வந்து மங்களம் அமங்கலம்னு நம்ம பாக்குறோம். ஃபிளைட் எக்ஸாம்பிள் பிரபு சொன்னாங்க. நமக்கு பௌதிகமா என்ன கிடைச்சாலும் அதை வந்து பகவானோட ஒரு பிரசாதமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொன்னாங்க பிரபு. அப்புறம் யுதிஷ்டர் வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க, இங்க இருந்துட்டு போயேன் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு. சதுர்மாசம் ஆரம்பிக்கிறதுனால அந்த 4 மாசம் எங்கேயுமே அவங்க எல்லாம் வந்து போக மாட்டாங்கன்றதுனால கிருஷ்ணர் வந்து 4 மாசம் வந்து யுதிஷ்டிரரோட இருக்காங்க. சோ அப்ப வந்து அவங்க சத்திரியர்கள் அப்படிங்கறதுனால அவங்க அந்த பிராக்டிஸ் எப்படி கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக பிராக்டிஸ்க்காக எல்லா இடத்துக்கும் போறாங்க. அப்ப அங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் கத்துக்கிறாங்க. கத்துக்கும் போது எது அதிகமா இருக்கோ, எங்க தேவையில்லாம தேவைக்கு அதிகமா என்னெல்லாம் இருக்கோ, களைகளை பறித்தல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி என்னெல்லாம் தேவையில்லாம இருக்கோ அதெல்லாத்தையும் அவங்க வந்து பிரபு வந்து அதுக்கு எக்ஸாம்பிளா அந்த ஃபாரஸ்ட சொன்னாங்க. சிங்கம் வந்து நாங்க போகும்போது ஒண்ணுமே செய்யல, ஏன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு. சோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றத தெரியும், அதுக்கான பிராக்டிஸ். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னும் முடிக்கல டாக்டர். ஆமா.
சாரி பிரபு, செகண்ட் கால் வந்து யா நெட் ப்ராப்ளமா இருக்கும். சோ கிருஷ்ணர் வந்து சாதுர்மாசியம் வந்து கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி 4 மாசம் அந்த பிராக்டிஸ்க்காக போனாங்க. அதுக்கப்புறமா வந்து காண்டவா ஃபாரஸ்ட், அதுக்கு திரும்பியும் அவர் வந்து அந்த யமுனா நதிக்கரைக்கு 2 பேரும் அந்த பிராக்டிஸ் முடிச்சுட்டு யமுனா நதிக்கரைக்கு போறாங்க. சோ கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். பட் ஆனாலும் நாம் பக்தன் மூலமா தான் வந்து பகவானை அடைய முடியுங்கிறதுக்கு பிரபு இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. காலிந்திக்கும் தெரியும் பகவானை தான் நம்ம அடைய போறோம் அப்படின்னு தெரிஞ்சு நேரடியா போகாம ஒரு பக்தன் மூலமா தான் அவங்க அணுகுனாங்க பகவானை. சோ அதே மாதிரி நாங்களும் பிரபுவோட மூலமா தான் நாங்களும் பகவானை அணுகணும்னு கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல. சோ அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த யமுனா வந்து யாரு அப்படின்னா சூரிய தேவனோட குழந்தை. அவங்க வந்து யமுனா நதிக்கரைக்குள்ள வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்ஜுனா கிட்ட நம்ம எல்லாம் அவங்கள பத்தி சொல்றாங்க. அர்ஜுனன் ரொம்ப தன்மையா அவங்க கிட்ட கேக்குறாங்க, நீங்க யாரு, என்ன இவ்வளவு அழகா இருக்கீங்க, நைட் நேரத்துல இந்த நேரத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையா அவங்களோட இதா கேக்குறாங்க. அப்ப அவங்க எல்லாமே சொல்றாங்க, நான் இந்த மாதிரி கிருஷ்ணர் அடையறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன், இங்க இருக்கேன், நான் இங்க தபஸ் பண்றேன் அப்படின்றாங்க. சோ அதுக்கப்புறமா கிருஷ்ணர் போய் சொல்றாரு. அதுக்கப்புறம் பகவான் வந்து காலிந்திய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் யுதிஷ்டர் கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறாங்க. அப்ப யுதிஷ்டர் இப்பதான் புது இந்திரபிரஸ்தம் எல்லாம் கிடைச்சது, சோ அங்க இருக்காங்க. இப்பதான் புது வீடெல்லாம் நான் கட்டியிருக்கேன், நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சோ திரும்பியும் அங்க இருக்காங்க. அப்புறமா வந்து காண்டவா, அதுக்கு நடுவுல இந்திரபிரஸ்தத்துல வந்து இந்த நிறைய சண்டை எல்லாம் ஒரு நிமிஷம், காண்டவா ஃபாரஸ்ட்ல வந்துட்டு அவங்க வந்து அக்னி வந்து கேட்டுக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி நிறைய யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி எல்லாம் என்கிட்ட நிறைய என்னால அஜீரணமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா இந்த காண்டவா ஃபாரஸ்ட் சாப்பிடுறதுக்கு அவங்க ரெடி ஆறாங்க. அந்த காண்டவா ஃபாரஸ்ட் வந்து இந்திரனோட இது இருக்கு, இந்திரனோட ஆட்சியில இருக்கு. சோ அவங்க வந்து இந்திரன் வந்து உடனே மழை பெஞ்சு அதை தடுக்கிறாங்க. சோ கிருஷ்ணரோட கிருப்பைனால அவங்க திரும்பி அந்த காண்டவா ஃபாரஸ்ட வந்து சாப்பிட்டு அவங்களோட அஜீரணத்தை சரி பண்ணிக்கிறாங்க. சோ அதுல இருந்து ஒரு மாயான ஒரு அசுரனை வந்து அர்ஜுனன் வந்து காப்பாத்தினதுனால அந்த மாயா வந்து இந்திரபிரஸ்தத்தை ரொம்ப ரொம்ப சூப்பரா இது பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு மாயா பிம்பமா நிறைய உருவாக்கி அழகா இந்திரபிரஸ்தத்தை கொடுக்குறாங்க. சோ துரியோதனன் வந்து துரியோதனன் மாதிரி பொறாமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாயா வந்து இந்திரபிரஸ்தத்தை பண்ணல, விஸ்வகர்மா இந்திரபிரஸ்தம். மாயா வந்து இந்திரபிரஸ்தத்துல ஒரு மாளிகை பண்ணி தராங்க, மாளிகையை வந்து பண்ணி தராங்க. அந்த தண்ணி இருந்தா இருக்காத மாதிரி இல்லைன்னா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மாயாவா பண்ணி கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து அக்னி பகவான் வந்து அந்த ரொம்ப ஹாப்பியானதுனால அவங்களோட அஜீரணத்தை வந்து சரி பண்ணதுனால நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. 4 டயர்டே ஆகாத 4 வெள்ளை குதிரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அம்பாரை, அம்பு, அப்புறம் காண்டீவம்ங்கிற அம்பும் கொடுக்குறாங்க. சோ வந்து இந்த அப்புறமா வந்து கிருஷ்ணர் வந்து திரும்பியும் யுதிஷ்டிரர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு திரும்பியும் கிளம்புறாரு துவாரகாக்கு. அங்க போய் சௌக்கியமா ருக்மிணி, பாமா ருக்மிணி எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்காரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அங்க போய் காலிந்தியா கல்யாணம் பண்றாங்க. அங்க போயிட்டு காலிந்தி கல்யாணம் திரும்பியும் கல்யாணம் பண்றாரா பிரபு? இல்ல இங்க வந்து கல்யாணம் பண்ணல, இங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஓகேன்னு சொல்லியிருக்காரு, பட் கல்யாணம் பண்ணல. அவரு துவாரகா கூட்டிட்டு போயிட்டு தான் கல்யாணம் பண்றாரு, அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு தான் கல்யாணம் பண்றாரு. சரி பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்ல கோர்வை, அருமையாக இருந்தது, பாராட்டுகள். அத்தனையுமா ஹரிகீர்த்தன் பிரபுக்கே சமர்ப்பணம் பிரபு. அதே மாதிரி நாங்களும் வந்து அடியார்களாகிய நாங்களும் வந்து உங்களை முன்னிட்டு பகவான் கிட்ட என்னைக்குமே போகணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் பிரபு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு பாகவதமும் பகவத்கீதையும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க போகணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you, Mataji. Thank you so much for the beautiful recap. Hare Krishna, Prabhuji. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णववृंद की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंद। हरि हरि बोल। हरि बोल। हरे कृष्ण।